ராபிடோ ஓட்டினா பொண்ணுங்க ஏறுவாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு இருக்கு. ஆட்டோலயும் பொண்ணுங்க ஏறுறாங்கல்ல, டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, நாங்க என்ன முதுகு பின்னாடி உட்கார வச்சு வருத்தமா இருக்கும். கண்ணாடியிலே கற்பழிப்பாங்க அவங்க. பசங்களுக்கு செக்ஸ் டார்ச்சர்லாம் வந்து ராபிடோ டாக்ஸில தான் வருது. ஏங்க அதுதாங்க, இப்போ நீங்க எங்க போனாலும் அந்த பிரச்சனை இருக்குமா? ராபிடோ ஆப்ல ஒரு நம்பர் காமிக்குது, இவனுக்கு எடுத்துட்டு வர்றது வேற ஒரு வண்டியா இருக்கு. அப்போ அந்த பொண்ணை கூட்டு போறானுங்க, இவனுங்க அங்கிட்டா போனா இவனுக்கு எப்படி ட்ரேஸ் பண்ண முடியும்? உங்க வீட்டுல இருந்து இந்த மாதிரி யார் வந்தாலும் ஏத்திட்டு போயிடுவீங்க தட்டி போட்டு. என்ன இருக்கு? சரி, நீ எதுக்காக ராபிடோ ஓட்டிட்டு இருக்க? நான் வந்து என்னோட படிப்புக்காக. ஓகே, நான் வந்து ஃபீஸ் கட்டணும். எங்க வீட்டில் எனக்கு ஃபீஸ் கட்ட மாட்டேன். சரி, உன் ஃபோனை காட்டு. பார்த்தீங்களா, பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்காக தான் இப்படி விஷயம். பைக்கு சூப்பர் பைக்கு சூப்பர் ஆசைன்றது எல்லாத்துக்கும் இருக்குங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க. அவங்க வீட்டில் கேஸ் இப்போ காலி ஆயிடுச்சுன்னா காரணம் நாங்கள் தான். அவங்க வீட்டில் வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா காரணம் நாங்கள் தான். அவங்க வீட்டில் வந்து ஏதாவது குழந்தை அழுதுச்சுன்னா நாங்கள் தான் காரணம். எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையவே கிடையாது. எங்களுக்கும் பப்ளிக்குள்ள ஒரு லவ்வாங்க பண்ணிருக்கோம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நான் பார்த்த வரைக்குமே முக்காவாசி ஆக்சிடென்ட் வந்து ஆட்டோவில் தான், பைக்ல தான். இப்படி உள்ள இருக்க கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, அப்பா அங்கே நிப்பாடு பண்ணுங்க. ஏன்னா நீ இங்க உள்ளூர்ல வந்து ஃபிகரோட சுத்தணும்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து திருவண்ணாமலை போகணுமா? ஏன்னா என்ன மொத்த காமெடியா வாழ்வாதாரம் அடிப்பது இல்ல. முடியல. அப்ப எங்க போய் பழக்க? ஏன் வாழ்வாதாரம் இங்க தான் இருக்கு. சரி, நிப்பாடுங்க. ஐயோ, உனக்காக நான் திருவண்ணாமலைலாம் போக முடியாது. பீகார்ல இருந்து வந்து பழக்கிறான்ல அவனாம. இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு ஒரு நிமிஷம் இருக்கேன்டா. பேய் பிசாசு மோகினி பிடாரி குட்டி சேத்தான் ரத்த காட்டேரி கெட்ட ஜன்கள் துருவாத்மாக்கள் காத்து கருப்பு கழிப்பு நாகதோஷம் வாஸ்து தோஷம் தீராத நோய்கள் செய்வினை பிரேதாத்மா பில்லி சூனியம் ஏவல் எடுக்கும் ஜின்பாவா நிலையம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை அணுகவும். ஸோ ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பெரிய பிரச்சனை. ராபிடோ டாக்ஸி ஆட்டோ இவங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ரெண்டு இடத்துல இருந்து ஒரு ஆட்டோ டிரைவரும் இன்னொரு பைக் டாக்ஸி டிரைவரும் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஆட்டோக்காரன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்கள் பிரதர், நீங்கள் உங்களை பற்றி. எங்களுக்கு இவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் காலைல ஒரு 4 மணிக்கு வந்து அலாரம் வச்சு எழுந்துச்சு ரெடி ஆகிட்டு பஸ் ஸ்டாண்டோ இல்லைனா ரயில்வே ஸ்டேஷனோ போயிட்டு நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு வந்து காலிலேருந்து நைட் வரைக்கும் ஓட்டினா தான் சவாரின்ற ஒரு கணக்கில் நாங்கள் போய் நிற்கிறோம். இவனுங்க கரெக்டாக ஒரு 7-8 மணிக்காக எணிக்கிறானுங்க. கூலாக பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு இவனுங்க பாட்டுக்கு வந்துட்டு ஓடிபின்னு ஆளை ஏற்றிட்டு போயிட்டே இருக்கானுங்க. நாங்கள் சவாரி ஓட்ட வரோமா இல்லை இவன் சவாரி ஏற்றுறத வேடிக்கை பார்க்க வரன்ற டவுட்டை எனக்கே கொடுக்க வச்சிடறானுங்க இவனுங்க. அப்படி தான் எங்கள் பழவு போயிட்டுருக்குது. சரிங்களா, இது இப்படியே போச்சுன்னா நாங்கள் கடைசியில் ஆட்டோவெல்லாம் விற்றுட்டு நாங்களும் இவங்க மாதிரி பைக்கை வாங்கிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிடுவோம். நாங்கள் ட்ரிபிள்ஸ் அடிக்கிறத இந்த மாதிரிலாம் போக ஆரம்பிச்சோம். அதையும் பார்த்துக்கலாம். சரி, நீங்கள் கரெக்டு, நீங்கள் சொல்லுங்கள். இல்லை சார், இப்போ சொல்கிறாரு நான் வந்தோம் ஓடிபி தட்டினோம் போனான்றாரு. அங்கே என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கணும் விரும்புகிறேன். இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். உன் வண்டி எவ்வளோ மைலேஜ் தரும்? இன்னும் ஒரு 30-35 பைக்கு இல்லை, தெரியாமல் கேட்குறேன். சூப்பர் பைக்லாம் எடுத்துகிட்டு இவனுங்க எதுக்கு ராபிடோ ஓட்ட வரானுங்க? நான் எங்கள் வண்டி 25 கீழே தான் மைலேஜ் தரும், நாங்கள் ஒத்துக்குவோம். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் கேட்க முடியும். ஏன் ரேட்டை குறைக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க? ரேட்டை குறைக்கணும்னா உங்களால் தான் ரேட்டு குறையிறது காரணமே. அவர் பேசுறது சூப்பர் பைக்லாம் எடுத்து ஓட்டு வராங்கன்னு போது அப்போ அதிலே தெரியுது சூப்பர் பைக் மைலேஜ் தரதுன்றது அவருக்கே தெரியாது. இல்லை, சூப்பர் பைக் எதுக்கு நீங்கள் ராபிடோ எதுக்கு ஓட்டுறேன்? நான் எதுக்கு ஓட யூஸ் பண்ணுவேன்? நான் அது வந்து என்னோட வேலை. ஓகேங்களா, ஆட்டோக்காரர் என்னன்னே சொல்கிறாரு சூப்பர் பைக் வச்சு ஏன் ஓட்ட வரீங்கன்னு. சூப்பர் பைக் எவ்வளோ மைலேஜ் தரும் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 25-30. சூப்பர் பைக் 25-30 தருமா? ஏங்க சூப்பர் பைக் 20 தராதீங்க. அதை எடுத்து நான் ஓட்டுவேன்னா அது என்னோட விஷயம். நான் எதுக்கோ ஓட்ட போறேன்னு சொல்றாரு. இங்க வந்து வண்டி ஓட்டுறது பொழப்புக்காக ஓட்டுறது. எனக்கு வந்து ஏகப்பட்ட செலவு. நான் வீட்டு வாடகை கட்டணும், வண்டிக்கு டியூ கட்டணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம். நான் எதுக்கு வேணா ஓட்டுவேன். இது எப்படி தெரியுமா இருக்கு? நான் பொழப்பை கெடுப்பேன், என்னை யாரும் கேட்க வராதிங்கன்ற மாதிரி தான் இருக்கு தம்பி சொல்றது. சரி, இப்போ வயசானவங்களாம் ஏறுறாங்க, எப்படி ஏற்றுவீங்க சூப்பர் பைக்ல? வயசானவங்க தான் நான் கேன்சல் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன் அப்போ யார் வரணும்னா இது ஓட்டுறீங்க? யார் வரணும்? ஏங்க வயசானவங்க முதல்ல ரேப்பிடோ புக் பண்ணுவாங்களா? அது முதல்ல நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். வயசானவங்க மோஸ்ட்லி வந்து பஸ்ஸில் தான் போவாங்க. ஓகேவா, ரொம்ப ரேரு தான் வந்து ரேப்பிடோ இதெல்லாம் புக் பண்ண. நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் புக் பண்ணி தரது தான். சூப்பர் பைக்கில் வந்து ரொம்ப ரேரான பீப்புள் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் வரதே என் வாழ்வாதாரத்துக்கு, என்னோட செலவுக்கு, என்னோட படிப்பு செலவுக்கு, என்னோட இதுக்காக தான் நம்ம ஓட்டுறோம். அதில் வந்து நான் சூப்பர் பைக் எடுத்துருவோம் ஓட்டினா அதில் எனக்கு இப்போ பிரச்சனையே இதுதான் சார். சரிங்களா, இப்போ ஆட்டோ ஓட்டுற எல்லாருமே வந்து சோக்குக்காகலாம் ஓட்டுறது கிடையாது. எல்லாருக்கும் பொழப்புன்னு ஒன்று இருக்கு. இவனுக்கு வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று சோக்குக்காக ஓட்டுறது. இவனுக்கு வந்து ராபிடோ ஓட்டினா பொண்ணுங்க ஏறுவாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டு இவனுங்களுக்கு இருக்கு.
ஏன் ஆட்டோலயும் பொண்ணுங்க ஏறுறாங்கல்ல? டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, நாங்க என்ன முதுகு பின்னாடி உட்கார அப்ப அது வச்சு வருத்தமா இருக்கோ? ஆட்டோல வருத்தம் பொண்ணுங்கலாம் பின்னாடி எங்களுக்கு உட்கார்றதுலாம் கிடையாது. வருத்தம். எங்களுக்கு இதுல காண்டே கிடையாது. எங்களை ஏத்தனா இல்ல, கொண்டு சொல்றதுல போயிட்டு தெரியுங்க காண்டு இருக்கு அப்படின்னு. கண்ணாடியிலே கற்பழிப்பாங்க அவங்க. இல்ல கண்ணாடி பின்னாடி இருந்து பார்த்துட்டு என்ன இவனுக்கு பண்றாங்க சைடு பொண்ணு? மிரர்ல என்ன கற்பழிப்பானுன்னு அதுவும் வச்சு ஒரு கப்புள்ஸ்லாம் ஆட்டோல ஏறிட்டா ஐயோ அவங்க சேஃப்டியே கிடையாது. இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க பின்னாடி என்ன பண்றாங்க. ஆட்டோ முன்னாடி யாரும் ஓட்ட மாட்டாங்க, பின்னாடி என்ன பண்றாங்க பின்னாடி என்ன பண்றாங்கன்னு அந்த கண்ணாடியிலே பார்த்துட்டு ஆனா இருக்காங்க. இப்போ அப்ப வந்து ரோட்டை நிறைய யார் பாப்பா? நிறைய அதான் பிரச்சனை யாரும் பார்க்க நிறைய மாட்டீங்களே. பிரச்சனை இப்ப என்ன வருதுன்னா, ரேபிடோல தான் நிறைய வந்து இந்த எல்ஜிபிடி கப்புள்ஸ் இந்த கம்யூனிட்டியில சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. ஆமா சார், ஆட்டோல அதை ப்ரோமோட் எல்லாமே பண்றானுங்க சார். வருவாங்க. ஆக்சுவலா அதை இவனுக்கு தான் ப்ரோமோட்டே பண்றானுங்க. சரிங்களா, அதையும் கேளுங்க. ஆமா, பசங்களுக்கே வந்து ஆட்டோல sex ஸ்கிரீனை torture மூடிட்டு கொடுக்குறது, உள்ள இந்த என்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க போயிட்டு தெரியாதா? இருக்கு. பசங்களுக்கே செக்ஸ் டார்ச்சர்லாம் வந்து ரேபிடோ டாக்ஸில தான் வருது. ஏங்க அதுதாங்க, இப்போ நீங்க எங்க போனாலும் அந்த பிரச்சனை இருக்குமா? ஆட்டோல எத்தனை பேர் கற்பழிச்சு கொன்னாங்கன்னு கேஸ் பார்த்ததே கிடையாதா? சொல்லுங்க, எத்தனை கேஸ் வந்து ஆட்டோல கூட்டு போயிட்டு இப்போ பொத்தாம் பொதுவா இப்ப இவங்களே வந்து பண்ணி எல்லா ஏதோ ஒரு ஆட்டோக்காரன் பண்றது ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரையும் சொல்றது வந்து தவறான விஷயம் தான். அதுதாங்க நானும் சொல்றேன். ஒரே ஒரு இல்ல இல்ல, பண்ணது இப்போ வந்து நீங்க பண்ற தவறு என்னன்னா, உங்களுக்கு வந்து மெயின் ப்ரொஃபஷன் அன்னியன் மாதிரி வாழ்றானுங்க சார். சரிங்களா, காலைல வந்து ஐடியில் வேலை பார்க்குறானுங்க, சாயங்காலம் ஆனால் வந்து அப்படியே நடிக்கிறானுங்க. அந்த காசை வச்சுட்டு போய் பப்புக்கு போகிறது, ஒயின் ஷாப் போகிறது மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதை கேளுங்க நீங்கள். இல்ல காலையில வேலைக்கு போறானுங்க, நைட்டு பைக் ஓட்டுறானுங்க, அப்புறம் எப்படி பப்புக்கு போறது? அதான் பண்ணுறானுங்க. இவனுக்கு காசு சம்பாதிக்கிறது இதுக்கு தான். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரேபிடோவில் புக் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ரேபிடோ ஆப்பில் ஒரு நம்பர் காமிக்குது, இவனுக்கு எடுத்துகிட்டு வர்றது வேற ஒரு வண்டியாக இருக்குது. சரிங்களா, அப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறானுங்க. இவனுங்க எங்கிட்ட போனால் இவனுங்களை எப்படி ட்ரேஸ் பண்ண முடியும்? ஸோ இது வந்து பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாதா? இவனுங்களை எப்படி பிடிக்கிறது? ஏதோ ஒரு வண்டி எடுத்துகிட்டு வரானுங்க, இந்த பையன் தான் வரான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? அதே தான் இப்படி கேட்குறேன், ஆட்டோவும் எப்படி தெரியும்? இல்ல ஆட்டோ அப்படி பண்ண ஆட்டோ முடியாது. இல்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. இல்ல ஆட்டோ அப்படி பண்ண முடியாது. ஏன் வண்டி நம்பர் ஆட்டோ வருது? உள்ள விட்டு ஏரியால விட்டு 4 பேர் வந்து உடனே ஒரு ஆட்டோல ஏறி ஒரு பொண்ணை கூட்டு போறதெல்லாம் பார்த்ததே இல்லையா? இப்போ நீங்க படமே எடுத்துக்கங்க, படத்துல கூட என்ன நடக்குது, உண்மை சம்பவத்தை தான் முக்காவாசி படம் எடுக்கிறாங்க. சரி, இப்போ ஆட்டோ ஓட்டுறதுக்கு ரூல்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்கு? எங்களுக்கு வந்து பர்மிட் கட்டணும். சரிங்களா, இன்சூரன்ஸ் இருக்குது, 9,500 ரூபாய் இன்சூரன்ஸே வரும். அதுவும் நான் வந்து எல்லாருக்கும் சேர்த்து தான் இன்சூரன்ஸ். சரிங்களா, இன்னொன்று வந்து டாக்ஸ், இதெல்லாமே வந்து எங்களுக்கு இருக்குது. சரிங்களா, அவங்களுக்கு அப்படி கிடையாது. ஒயிட் போர்டு இவனுக்கு எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இங்கேருந்து காஸ்டியூம்லாம்? ஆமாம், எங்களுக்கு வந்து காக்கி போட்டு தான் ஓட்டணும், தொங்க விட்டு எத்தனை ஆட்டோ ஓட்டணும். டிரைவர் இப்போ காக்கி கலர் போட்டு தான் ஓட்டுறீங்க? எல்லாருமே ஓட்டு தான் இருக்காங்க. ஏன் நான் பார்த்ததே இல்லையே. நீங்கள் பார்த்தா எல்லாமே வந்து நீங்களும் எனக்கு தெரிஞ்சு வந்து ரேபிடோவில் போகிற ஆளாக தான். ஆட்டோவோட வந்து கொடியில காயப்பட்டிருப்பாங்க வந்து. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்கு? அவன் டவுசர் போட்டு கூட ஓட்டுவாங்க. ஃப்ரீடமா போவோம் ஜாலியா. ஜட்டி போட்டு போவான். போவோம். கூடிய சீக்கிரம் விரைவில் அதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, உங்க வீட்ல இருந்து இந்த மாதிரி யார் வந்தாலும் ஏத்திட்டு போயிடுவீங்க சட்டி போட்டு? இதுல என்ன இருக்கு? இதில் என்ன இருக்குது? அதான் கைலி ஒன்று 10 நாள் துவைக்காத கைலியாக இருக்கும். உள்ள ஆட்டோவில் போனாலும் நாத்தடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஆட்டோவில் தான் அவங்க ஏற்றிட்டே போகிறாங்க கஸ்டமர். கஸ்டமர் இறங்கும் முன்னாடி பில்லு கொடுக்கறதுக்கு, காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி வாங்கி தான் எடுக்கிறாங்க. ரொம்ப நாத்தம் பிடுங்குதுன்ட்டு அவங்க எங்களை சொல்கிறாங்க. என்னங்க இது ஜட்டிக்கு இது எவ்வளோ பரவாயில்லைங்க. சரிங்களா, ஏங்க ஜட்டி நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு காமன் சென்ஸாக யோசிச்சு பாருங்க. ஜட்டி போட்டு யாருங்க ஓட்டுவா? இல்லை இதான் சொன்னீங்க, நான் ஏதோ ஒன்று போட்டு ஓட்டு போகிறேன், நீங்கள் தான் சொன்னீங்க. அவர் தான் அது மாதிரி சொன்னார். யாரும் ஓட்டுவான்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல, நான் அப்படிலாம் யாரும் பண்ணுறதில்ல சொல்லி நான் எப்படி வேணா ஓட்டுவேன், சூப்பர் பைக்கில் கூட ஓட்டுவேன்னு சொன்னதே நீ தான். சூப்பர் பைக்கில் ஓட்டுவேன்னு சொன்னது ஏன் இஷ்டங்க. என்கிட்ட இருக்க பைக்கை வச்சு தான் ஓட்ட முடியும். நான் வேலை முடிச்சுட்டு வருவேன், வேலை முடிச்சுட்டு பார்ட் டைமாக நான் வேலை பார்க்குறேன். ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், பார்ட் இதுக்காக டைம் வேற வேற வேலைக்கு பைக்கை போயிடலாம் வாங்கிட்டு bro. நீங்க பார்ட் டைம் வேற வேலைக்கு போயிடலாம்ல. ஐயா அதான் பைக்ன்றது ரிஸ்க். ஏன் ரிஸ்க்? ஏன் ரிஸ்க் இல்லனா ஆக்சிடென்ட் ஆயிடுமே. ஆமாம், நீங்க வேற ஆட்டோல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகாதா, போறீங்க. பஸ்ல ஆக்சிடென்ட் ஆகாதா, கார்ல ஆக்சிடென்ட் ஆகாதா? ஆட்டோல ரொம்ப rare தானே. சைக்கிள்ல கீழ வந்துலாம் எத்தனை பேர் செத்துட்டாங்க உங்களுக்கு? அதெல்லாம் அவங்களே சாவுறது தானே. இப்போ நீ யாருன்னே தெரியாது, உங்க கூட வந்து நான் சாவணும் எதுக்கு? ஏங்க அப்படி பார்த்தா பஸ்ல எனக்கு யாருனே தெரியாது, டிரைவர் யாருனே தெரியாது. எத்தனை பஸ் ரொம்ப ரேர் அடிபட்டிருக்கு, நடக்குது. லாரி எத்தனை லாரி அடிபட்டிருக்கு, எத்தனை வந்து ட்ரெயின் எத்தனை ட்ரெயின் அடிபட்டிருக்கு. இப்போ ரீசெண்டா கூட கவர்மெண்ட் திருவள்ளூர்ல அடிபட்டாங்க ட்ரெயின். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குன்னு தனியாக ரூல்ஸே இருக்குது. எல்லோ போர்டு தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணணும். சரிங்க, இவனுங்க ஒயிட் போர்டை வச்சுட்டு என்ன வேணால் பண்ணுவானுங்க. அப்படி இவங்களுக்கு ஓட்டணும்னா இவங்க கம்பெனியில் சொல்லிட்டு தனியாக அதுக்குன்னு பைக் கொடுக்க சொல்லுங்கள். சேஃப்டிங்கிற விஷயம் வந்து எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்குது, அதில் வந்து எல்லாருக்கும் கவர் ஆகும். இவனுக்கு வந்து இவனுக்கே இன்சூரன்ஸ் இருக்காது. இவனே வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் 7 மாதம் இன்சூரன்ஸோட தான் இருக்காரு. இப்போ அவர் கொலை பண்ணுங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும். இவருக்கு இன்சூரன்ஸ் இருக்காதுங்க. இவனால பைக் வாங்கி செக் பண்ணி பாருங்க, பேப்பர்லாம் சுத்தமே. ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி பண்ணிட்டு போடுங்க, எனக்கு அவர் பே பண்றாரு. இப்போ இவங்களுதுலயுமே இருக்கு, ரேபிடோ புக் பண்ணா இன்சூரன்ஸ் உடனே வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பேசஞ்சருக்கு. இவருக்கு வந்து பைக்குக்கும் இவருக்கும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கணும். அது இருக்கான்னு கேளுங்க, இருக்காது. அந்த லைசன்ஸே இருக்கு. இவ்வளோ பேசுகிற நீங்கள் இப்போ ஆட்டோ சங்கத்தோட சேர்ந்து ஒரு போராட்டம் இதெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ ஏன் நீங்கள் ரேபிடோ ஊபர் இதெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்க? ஏங்க இவனுங்களால தாங்க ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து, ஏன்னா வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பைக் டாக்ஸி எப்போ வந்துச்சு? இன்னும் ஒரு 4-5 வருஷம் இருக்குமா, அவ்வளோதான் இருக்கும்.
4-5 வருஷம் ஆயிடுச்சாரா இல்லை 2-3 வருஷம் இருக்கும், அவ்வளோதான். பைக் டாக்ஸி வந்து அவ்வளோதான் இருக்கும். சரி, இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஊபர் இதெல்லாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணல? ஏங்க அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கும் எங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சு. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ரூட் விஷயத்தில் இருந்துச்சுல. அப்போ வந்து என்னன்னா வேற வழி இல்லை, வேற வழி மிரட்டுறது. ஏறுனா ஏறுனா இதெல்லாம் என்ன அது வார்த்தை, ஏறுனான்றது, கையை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி தான் பிடிச்சி ஏற்றுறாங்களே பாதி பேர். அங்கே இங்கே 100 ரூபான்றது, அப்படின்னா ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுனா, ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுனான்றது. நீங்கள் கேட்டது இல்லை? நான் கேட்டது கிடையாது. நாங்கள் வந்து நாங்கள் வந்து சொல்லும் போதே கேட்டுருவோம். ஆனால் இந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் லாங்காக இருக்கு, நாங்கள் வந்து ஒரு 20 ரூபா சேர்த்து கொண்டாமோம். அப்படி இல்லையா, சரி நான் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க, நான் வேற இது பார்க்குறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு போடுவேன். சரி, நீ எதுக்காக ரேபிடோ ஓட்டிகிட்டு இருக்க? நான் வந்து என்னோட படிப்புக்காக. நான் வந்து ஃபீஸ் கட்டணும், எங்கள் வீட்டில் எனக்கு ஃபீஸ் கட்ட மாட்டாங்க. ஓகே. ஸோ நான் என்னோட ஃபீஸ் கட்டுறதுக்காகவும் எனக்காகவும் நான் விட்றேன். சரி, உன் ஃபோனை காட்டு. சொல்லுங்க. நம்ம என்ன காட்டுறேன் பார்த்து. நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? நான் என் ஃபோனை காட்டுறேன் பாருங்க, பின்னாடி கிளாஸ் உடஞ்சிருக்கு. இதை கூட மாற்ற முடியாத நான் சுற்றிட்டு இருக்கேன். இல்லைங்க, நீங்கள் பைக்கு சூப்பர் பைக் வச்சுருக்கீங்க, அதான் ஃபோன் என்ன வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாம்ல. நான் வந்து ஓப்பனாக காமிக்கிறேன், என் ஃபோன் பின்னாடி கிளாஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு, இதை மாற்றுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, நான் வண்டி ஓட்டி தான் மாற்றணும், எனக்கு கஷ்டம் இருக்குப்பான்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். உன் ஃபோனை நீ காமிட்டா ராஜா, காமிடா, காமி. பார்த்தீங்களா, என் ஃபோனோட விலையோ 1.5 லட்ச ரூபா இருக்கும். இவன் இதை வாங்கிட்டு இதை அடைக்கிறதுக்கு தான் ரேப்பிடோ ஓட்டிக்கிட்டு இருக்கானே தவிர உனக்கு குடும்பத்து மேலேயோ இல்லை இவன் மேலேயோ அக்கறை கிடையாது. அதான் சொன்னேனே, அன்னியன் மாதிரிங்க. காலையில் வந்து ஐடியில் வேலை பார்ப்பானுங்க, அதுக்கப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு ரேப்பிடோ ஓட்டுவானுங்க, அதுக்கு அப்படியே போயிட்டு வந்து பப்பில் செலவு பண்ணுவானுங்க. இதுதான் வால்பேப்பர் ஆட் பண்ணுறாங்கன்னா. ஏன் அவர் வால்பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் இதெல்லாம் கேட்க வால்பேப்பர்லாம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு, லைட்டாக ஆன் பண்ணுங்க. ஏன் நீங்கள் இல்லை, எனக்கு புரியல. பார்த்தீங்களா, அனிமலு எல்லாம் மிருக பையங்க எல்லாம் மவுண்ட் ரோடு போகணும்னு சொன்னீங்க, தாம்பரத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுவான். அவரோட அப்படிப்பட்ட கேஸ் வேற லெவல்ல இருக்கும். வந்து இல்லை வால்பேப்பர் வச்சு நான் பேசல, பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்காக தான் இப்படி விஷயம். பைக்கு சூப்பர் பைக்கு ஆசைன்றது எல்லாத்துக்கும் இருக்குங்க. இப்போ நான் வந்து ஆசைக்காக தான் இப்போ வரீங்க, பொண்ணுங்க வருவாங்க. ஐயோ, இது நான் எங்க வீட்டுல கொடுத்தது. வீட்டுல ஐபோன் கம்பெனி வச்சிருக்காங்க, அதான் பொண்ணு வீட்டுல கொடுக்கலன்றதுக்காக பைக் ஓட்டுறீங்க. நான் வந்து அத்தியாவசியத்துக்காக ஆட்டோ ஓட்டுறேன், அதை அடைக்கிறதுக்காக ஒரு ஓடி போய் சம்பாதிக்கிறது. ஓட்ட வேண்டியதானே? ஏன் நீங்க நான் என் குடும்பத்துக்காக ஓட்டுறேன், என் பொழப்புக்காக ஓட்டுறேன். சரிங்களா, நான் வந்து எனக்கு ஆடம்பரம் தேவை கிடையாது. எனக்கு 33 வயசு ஆகுதுங்க. நான் என் பொழப்புக்காக ஓட்டுறேன், என் குடும்பத்துக்காக ஓட்டுறேன். எனக்கு வேற எந்த ஆசையும் கிடையாது. எனக்கு வந்து வண்டியோட டியூ கிடைக்கணும், என் குடும்பத்தை பார்த்துக்கணும், இதுதான் என்னோட ஆசை. இவனுக்கு ஐபோன் வாங்கணும், பப்புக்கு போகணும், ஊர் சுற்றணும். உங்க வயசு என்ன ஆகுது? 22 தான். பார்த்தீங்களா, ஏங்க அதுதான் சொல்றேன். என் வீட்டோட கஷ்டத்தை இப்போ அவர் சொல்றாருல, நான் என் குழந்தைக்காக போறேன், இதுக்காக வைஃபுக்காக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அதே மாதிரி தான் எங்கப்பா என் கஷ்டப்படுறாங்க. பொண்ணு கிடைக்காம உங்க வீட்டுல தேடுறாங்க, அதனால சுத்திட்டு இருக்காங்க. 22 வயசுல யாருங்க பொண்ணு தேடிருப்பாங்க? இல்ல அவரு சொல்ற ஆசைக்காக தான். ஆசைக்காக இல்லைங்க, இப்போ என்னோட தேவைக்காக நான் வந்திருக்கேன். இப்போ எனக்கு வீட்டுல காலேஜ் ஃபீஸ் கட்டிக்கிறாங்க, குடும்ப செலவு பாக்குறாங்க. இப்போ நான் எங்கேயாவது போகணும் வரணும்னா அவங்க பாக்குறாங்க. அந்த செலவை குறைச்சிட்டு இப்போ அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன். இப்போ காலேஜ் ஃபீஸ் நானே கட்டிக்கிறேன், ஃபோனு என் ஃபோனு நான் சம்பாதிக்கிறேன், நான் வாங்குறேன். இதில் என்ன அவருக்கு நான் எனக்கு தேவை இருக்குது, நான் அதை ஓட்டுறேன், அது எனக்கு காசு தராங்க. நான் ஒன்றும் போய் யார் செயினும் பிடிச்சாரு இல்லை யாருக்கிட்டையும் போய் சண்டை போடல. அதுவுமே நடக்குது, பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களாம் இதுவும் நடக்குது. ஏங்க பைக் டாக்ஸி பேரில் நடக்குதுங்க. அப்படி பார்த்தா சொல்றேன், ஒழிச்சு விடுங்க, இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றேன், கேட்க மாட்டீங்க. ஆட்டோவில் எத்தனை கடத்தல் நடந்திருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம், ஏகப்பட்ட கடத்தல் நடந்திருக்குங்க. ஏங்க வண்டியில கடத்திட்டே போக முடியாதுங்க, வண்டி 50 தாண்டாது. சரிங்களா, நடந்து வந்தாலே பிடிச்சிடலாம். வண்டி 50 தாண்டாது. எந்த ஆட்டோ வந்து உங்களுக்கு 50க்கு மேல போகுது? ஒரு டைம்ல வந்து ஆட்டோல வந்து பிரசவத்துக்கு இலவசம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. இப்போ எந்த ஆட்டோ தரீங்க? தந்துக்கிட்டு தான் இருக்காங்க. யார் தராங்க? ஏங்க பொண்ணுங்களுக்கு தராங்க. இப்போ நீங்க வந்து ஆம்பளை, நீங்க வந்து கேட்டா எப்படிங்க? எனக்கு பிரசவம் ஆகாது. பொண்ணுங்க பிரசவம் தருவாங்க, நீங்க போய் கேட்டா தர மாட்டாங்க. நான் பாத்துருக்கேனே. நிப்பாட்டது கூட இல்ல, அதெல்லாம் தந்துட்டு தாங்க இருக்காங்க. ஆட்டோல ஒரு பெரிய சவாரி ஒன்று போயிட்டு இருந்தேன்னா அந்த சவாரி இறக்கி விட்டு ஏத்துறீங்களா? ஏங்க ஃப்ரீயா இருக்கவும் தரப்போறான். நீங்க வடிவேல் காமெடியை பார்த்துட்டு வந்து என்ன கலாய்க்காதீங்க, சரிங்களா? ஃப்ரீயா இருக்கவும் தரப்போறான். காமெடி சொல்லுங்க. அவங்கள பிடிச்சி அடிக்கிறது, இதுல சவாரி வந்து ஏறுறவங்களை வந்து பிச்சைக்காரன் நாய் அப்படி இப்படின்னு திட்டுறது, இது எந்த விதத்துல நாயும்? ஏன் இவங்களும் சொல்றாங்க, இவங்க வந்து முன்னாடி நடிப்பானுங்க, இவனுங்க நடிப்பானுங்க. சரிங்களா, ஓட்டி முடிச்சுட்டு நாங்க அந்த மாதிரி கெஞ்சினாலும் டீசெண்டா போயிடுறோம். நீங்க மிரட்டுறது என்ன ஏறு கஸ்டமர் போயிட்டு நாய் இவனுக்கு ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அண்ணியனாவே மாறுவானுங்க. நான் உண்மையாலுமே பார்த்தேன், உண்மையாலுமே 2 ஆட்டோ டிரைவர் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, 100 ரூபா சொன்னேன், அங்கே போன உடனே ஒரு 50 ரூபா சேர்த்தாங்கன்னு சொன்னேன், தரேன்ட்டாரு. அங்கே போன உடனே ஒரு 160 ரூபா கொடுத்தாங்க,
அப்போ என்ன சொல்கிறேன், நாய் ஒரு 40 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டா என்ன, 200 ரூபா ரவுண்ட் அப் பண்ணி போடுறான்னா போட மாட்டான்ட்டான். அதில் ஆல்ரெடி 60 ரூபா எக்ஸ்ட்ரா தான் கேட்டு வாங்கியிருக்காரு. இதில் வேற 40 ரூபா இன்னும் ரவுண்டாக போடுங்கன்னு 40 ரூபா கேட்டிருக்காரு. அவன் போடாமல் போயிருக்கான். அதுக்கு நாயும் திட்டுறீங்க. நீங்கள் எப்படி இது எனக்கு புரியவே இல்லை. 60 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டீங்க, ரவுண்டாக போடுங்கன்ட்டு இன்னும் 40 ரூபா கேட்டிங்கன்னா 100 ரூபா எக்ஸ்ட்ரா வருது இல்லை, அவனுக்கு அந்த 40 ரூபா தேவை இருக்குல்ல. காரணம் இவனுங்க தான். சரிங்களா? எல்லாத்துக்கும் காரணம் அவங்க. அவங்க வீட்டில் கேஸ் இப்போ காலி ஆயிடுச்சுன்னா காரணம் நாங்கள் தான். அவங்க வீட்டில் வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா காரணம் நாங்கள் தான். அவங்க வீட்டில் வந்து ஏதாவது குழந்தை அழுகுச்சுன்னா நாங்கள் தான் காரணம். எல்லாத்துக்கும் நாங்கள் தான் காரணமாப்பா. இருங்க, எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையவே கிடையாது. எங்களுக்கும் பப்ளிக்குள்ள ஒரு லவ்வாங்க பண்ணிருக்கோம், அண்டர்ஸ்டாண்டிங்கோட, ரொமான்ஸோட. அதுக்கப்புறம் வந்து என்ன காதலோட, பிரேக்கப், ஏதாவது வேற ஏதாவது இருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் பிரேக்கப். டிரான்ஸ்போர்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். வீட்டுக்கு தான் நீ பேசிட்டு இருக்க. அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற எங்களுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்ற என்னப்பா அது? சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. எங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பெருசாக பேரெல்லாம் பேசிக்கிறோம். இவ்வளோதான் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. என்னைக்கு இவனுக்கு வந்தானுங்களோ தரத்திரம் பிடிச்ச மாதிரி அன்னைக்கே எல்லாமே முடிச்சு விட்டு போயிட்டானுங்க. அவங்க பேரம் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க எடுத்த உடனே 500 ரூபா, அப்புறம் 400 ரூபா, அப்புறம் 300 ரூபா, அப்புறம் 200 ரூபா, அப்புறம் 150 ரூபாய்க்கு வருவாங்க. கடைசியாக அந்த 150 ரூபாய்க்கும் அவங்க வரமாட்டாங்க. கஸ்டமரு பிடிச்சிதான் உள்ள எடுத்து நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன். பிடிச்சி 150 ரூபாய்க்கும் அவங்க வந்து ஒரு ஆஃப் மைண்டடாக இருப்பாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க. வயசானவங்களை என்ன பண்ண முடியும்? எங்கே போய் தேடுவாங்க, யார் என்ன பார்ப்பாங்க? வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, சரி அப்படின்ற ஒரு வரத்துக்குள்ள ஏறி 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 வண்டியோட ஏற்றுறா நீ. அது அவனோட ஆட்டோவில் ஏற்ற மாட்டான். அவன் யாருக்கா பிடிச்சி கொடுப்பான். அங்கே 2 ஆட்டோ பின்னாடி நின்றுப்பார் ஒருத்தர். அவரை கூப்பிட்டு அண்ணா வா 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 ஏற்று அந்த ஆட்டோவில் கிளம்பு நீ கிளம்பு அப்படின்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சரிங்களா? இப்போ நான் சவாரி போயிட்டு வந்தேன்னா நான் அடுத்த சவாரி நான் போக மாட்டேன். யார் சவாரி அதுக்காக தான் அப்படி மாற்றி விடுறது. மற்றபடி எங்களுக்குள்ள ஓரம் வஞ்சனெல்லாம் கிடையாது. சரி, இவ்வளோ பேசுறீங்களே. இப்போ ஷேர் ஆட்டோன்னு சொல்லிட்டு 10 பேர் ஏற வேண்டிய இடத்துல 20 பேர் 25 பேர் ஏற்றி. சரி, நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் எம்டிசியை போய் குறை சொல்லுங்க. 60 பேர் தான் போனோம், அதில் போல 100-150 பேர். ஃபர்ஸ்ட் நீங்கள் அவங்கள குறை சொல்லிட்டு இங்கே வாங்க. இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பற்றாக்குறை இருக்கு. சரி, ஓகே. அப்போ நீங்கள் அவங்களுக்காக போகிறோம். ஐயா யாருக்காக? நெறியாளர் அவங்க சொல்கிற மாதிரி வந்து பஸ்ஸு இதுன்றேன். அப்போ நீ பஸ்ஸை கம்ப்ளைண்ட் பண்ண. ஏங்க, பஸ்ஸுங்கிறது பொதுவுங்க. சரிங்களா? அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்கிறது கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்டது. இவன் ஒயிட் போர்டை தூக்கிட்டு எங்க இருந்தா வந்தானே தெரியல. வந்துட்டு ஏன் தாலி பார்த்தா ஆட்டோவுமே ஒரு சமீபத்துல வந்தது தாங்க. பஸ் கிடைக்காதவங்கலாம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆட்டோ வந்து தூங்குறது. திருவிழா அங்க ஏதாவது ஃபங்க்ஷனு இந்த மாதிரி நடக்குதுன்னா அந்த இடத்துல ஆட்டோ தான் வருது. அந்த இடத்துல ரேப்பிடோ யாருங்க போட்டுட்டு இருக்கா? இப்போ திருவண்ணாமலை இப்போ கிரிவலம் நடந்துச்சுங்க. அதில் எத்தனை ஆட்டோ எவ்வளோ சம்பாரிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? அந்த இடத்துல எத்தனை ரேப்பிடோ அங்கே விட்டீங்க? அந்த இடத்துல ரேப்பிடோ ஃபர்ஸ்ட் பைக்கே அந்த இடத்துல அலோட் கிடையாதுங்க. ஆட்டோ மட்டும் தாங்க அந்த இடத்துல அலோட் பண்ணுவாங்க. திருவண்ணாமலையில் ரேப்பிடோ கிடையாதுங்க. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ரேப்பிடோ கிடையாதுங்களா? பைக்கே ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல அலோட் கிடையாது. பட் டிரான்ஸ்போர்ட்டுக்காக மக்கள் டிரான்ஸ்போர்ட் போகணும் அப்படின்றதுக்காக ஆட்டோ மட்டும் தான் அங்கே அலோடு. அதுதாங்க சொல்றேன். அந்த மாதிரி உங்களுக்கு சில இடத்துல வந்து உங்களுக்காக வந்து அலோகேட் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அலோகேட் பண்றாங்க. பட் பைக்குக்கு அப்படி கிடையாது. நாங்கள் போற போக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சாதான். இப்போ நான் அங்கேருந்து போறேன். நான் இப்போ சிறுசேரியிலேருந்து நான் ஓயமாறு கிண்டி வரையும் போறேன். அப்போ நான் போற வழியில ஏதாவது பிக்கப் பண்ணுவேன். எனக்கு அப்படி வரலன்னா ஒன்றும் இல்லை, கஸ்டமர் நான் வந்து பிக்கப் பண்ணுறேன். அப்போ அந்த இடத்துல எனக்கு கிடைச்சாதான் போச்சு. இல்லைன்னா நான் தனியாக தான் வீட்டுக்கு வரேன். இதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு காலை கெடுக்கலாம் நிற்க மாட்டேன். அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாதுங்க. அன்னைக்கு 10 ரூபா கிடைக்கலாம் பிரச்சனை கிடையாது. இவங்களை இது பண்ணணும், இவங்க இருக்கக்கூடாது, பேன் பண்ணிடணும். அப்படின்னா நீங்கள் வந்து மீட்டர் ஆட்டோ போட்டு ஓட்ட வேண்டியது தானே? ஏங்க மீட்டர் தாங்க ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து மீட்டர் வந்து இது வரும்போதே ஓட்டிட்டு இருக்கோம். இப்போ ஓலா ஊபர்ல நாங்க போட்ட பேமெண்ட் எங்க ஓட்றீங்க? வந்து இறக்கும்போது ஒரு 50 இஷ்டத்துக்கு நீங்க தான் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள சொல்லுங்க. அவன் நீங்க ஒழுங்கா ஓட்டுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வர போறாங்க கஸ்டமர்ன்றேன். நாங்க ஒழுங்கா தாங்க ஓட்டிட்டு இருந்தோம், நியாயமா தாங்க போயிட்டு இருந்தோம். ஒற்றுமை இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றீங்க. ஒண்ணுமே இல்லையே. நீங்க இருந்திருந்தீங்கன்னா அவங்க வர போறதுக்கான இது சான்ஸ் இல்லையே. இப்போ இவனுங்க ஒரு வகை இருந்தாலும் இவனுக்குள்ள இன்னொரு பார்ட்டிஷன் இருக்கு. சரிங்களா? யூடியூபர்ஸ், இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, ஒன் டே ரேப்பிடோ மேன்ற மாதிரி இவனுங்க பைக் எடுத்துட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறானுங்க. அவனுங்களுக்கு அதனால ஒரு பிரோஜனமும் கிடையாது. வியூஸ் மட்டும் வாங்கிட்டதுக்கு இவனுங்க எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறானுங்க. இவனுங்களை பார்த்துட்டு இவனுங்க மாதிரி இருக்க சில குட்டி குஞ்சானுங்க நானும் ஓட்ட போறேன்னு சொல்லிட்டு எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறானுங்க. இவனுக்கு இப்படி தான் ஃபார்ம் ஆகிறானுங்களே தவிர இவனுங்களுக்கு வந்து குடும்பத்தை பார்க்கணுன்ற ஒரு மோட்டிவ்லாம் கிடையாது. இதை பத்தி அவனுக்கு சொல்லுங்களேன் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய ஆட்டோக்காரங்க அப்படி தானே குடிச்சிட்டு நைட்டு ஃபுல்லா குடிக்கிறாங்க, பகல்ல ஆட்டோ ஓட்டுறாங்க. ஏங்க குடிக்கிறது இல்லங்க மேட்டர். குடும்பம் நடுவுல நிக்குது தெரியுமா உங்களுக்கு? ஏங்க குடிக்கிறதுலாம் மேட்டர் கிடையாது. அப்படி பார்த்தா குடிக்கிறது மேட்டர் கிடையாது. இவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க. இவனுக்கு ஓட்டுறதே குடிக்கிறதுக்காக தானே. அதுதான் நீங்களும் பண்றீங்க. காலைல ஓட்டுறீங்க, நைட்டு குடிச்சிட்டு பொண்டாட்டி போய் அடிக்கிறீங்க. நைட்டு தாங்க குடிக்கிறோம். நான் வந்து வண்டி ஓட்டும்போது குடிச்சேன். இதே நான் கேக்குறேன். ஆட்டோ ஒரு எவ்வளவு குடிப்பீங்க? நான் ஒரு குவார்ட்டர் குடிப்பேன்னு வச்சுக்கோங்க. ஒரு குவார்ட்டர் எவ்வளவு? 110 ரூபா. 110 ரூபா.
110 ரூபா ஒரு நாளைக்கு. அப்போ நீங்கள் கணக்கு போடுங்க. எனக்கு கணக்கு தெரியாது. 100 வச்சுக்கோங்க. 100 ரூபானா மாதம் 3000 ரூபாய். அப்போது அந்த மாதம் 3000 ரூபாவை நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா எவ்வளோ நீங்கள் இது பண்ணலாமே. குழந்தைக்கு ஃபீஸ் கட்டலாம், மளிகை சாமான் ஒரு மாதத்துக்கு மளிகை சாமான் மிஞ்சி போனால் வீட்டில் சமைக்க தான் போகிறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக 3000க்கு மேலே வந்து மளிகை சாமான்லாம் ஆக போகிறதில்ல. அப்போ அந்த 3000 ரூபா நீங்கள் வீட்டில் கொடுக்கலாமே. இதெல்லாம் நீங்கள் ஆடம்பர செலவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க. 110 ரூபா ஆடம்பர செலவு. 110 ரூபா ஆடம்பர செலவு தான். ஒரு நாள் கணக்கு போகும்போது உங்களுக்கு 110 ரூபான்றது இப்போ ஒரு ஆடம்பர செலவாக தான் தெரியும், கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து மாத கணக்காக பார்த்தீங்கன்னா 3000ங்கிறது ஆடம்பர செலவு தான். ஆமாம். இப்போ நான் இருக்கேன், எங்களுக்கு ரேப்பிடோ ஓட்டினா வெறும் 100 ரூபா தான் வந்து அந்த இடத்துல கிடைக்குமே. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினாலே 100 ரூபா தான் கிடைக்கும். ஒரு ட்ரிப்புங்க. சரி, எவ்வளோ சம்பாதிப்பீங்க ஒரு மாதம் ஃபுல்லாக? அது எப்படிங்க சொல்ல வருது, கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல. சரி, ஒரு நாள் இப்போ மழை வருதுன்னா ஒரு ரேட்டு போடுவான், மழை வரலன்னா ஒரு ரேட்டு போடுவான். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக போனால் ஈவினிங் போனால் ஒரு ரேட்டு போடுவான், காலைல போனால் ஒரு ரேட்டு. நீங்கள் ஒரு ரேட்டு போடுவீங்க? நாங்களாம் ஒரு ரேட்டு போட மாட்டோம். ஆட்டோக்காரங்க தான் ஒரு ரேட்டு போடுவாங்க. 300 ரூபாங்க. மழை வந்துச்சு, எனக்கு 500 ரூபா கொடுத்தா தான் நான் வருவேன், ஆட்டோ எடுப்பேன்பாங்க. அந்த டைமில் அவங்கள சரி, என்ன ஆடம்பர செலவுன்னு சொல்கிறானே, அவன் ஃபோனோட ரேட்டு பார்த்தீங்களா 1,50,000 ரூபா. அதுக்கு பேர் என்ன? ஏங்க அதை வாங்க ரேபிடோ ஓட்ட தேவைங்க. என்னோட பர்சனல் தேவையாக தான் நான் போறேன். அவரு தான் சொன்னாரு, ஏங்க அதுவும் என் பர்சனல் தாங்க, வாழ்வாதாரத்துக்கு என்னோட வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுருச்சுப்பா இவனுங்களால அப்படின்ட்டு. சரி, அவங்க இப்போ என்ன பொறுத்தவரையும் ரேபிடோவுக்கு ரொம்ப கம்மியான வருமானம் தான் கொடுக்குறாங்க, அதனால அவங்க எடுத்து ஓட்டுறாங்க. அவங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, அதிகமாக கஷ்டப்படுறாங்க. நீங்களும் கஷ்டப்பட வேண்டியதானே? ஏங்க நாங்கள் இவனுக்கு சவாரியே வர மாட்டேங்குதுங்க. இல்ல வருது, நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஊபர்லயோ ரேபிடோ எல்லாத்துலயும் வருது. நீங்க எடுக்க மாட்டீங்க, அவாய்ட் பண்றீங்க. ஏங்க சில்லற சவாரிலாம் இவனுங்களா தான் போகுது. சரிங்களா, ஒருத்தர் ஏத்திட்டு போறது தான் அப்ரூவல். ட்ரிபிள்ஸ் போறானுங்க, அதுக்காக சொல்லுங்க. ட்ரிபிள்ஸ் போறேன், கேமரா இருக்கு, ஃபைன் அடிக்க போறாங்க, போலீஸ் இருக்காங்க, ஃபைன் அடிக்க போறாங்க, இதெல்லாம் இருக்குங்க. என்னங்க இவரு? இப்போ எனக்கு ஒரு இடத்துக்கு வந்து 1/2 மணி நேரத்துல போயே ஆகணும். ஓகே, ஆனா வந்துட்டு இப்போ சென்னை இருக்கிற டிராஃபிக்ல பைக் தான் புக் பண்ணி போக முடியும் அவ்வளவு சீக்கிரத்துல. ஆட்டோ போக முடியும். அதனால ஆட்டோ விட பைக் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி. அதான் ஸ்பீடா போயிட்டு எங்கிட்ட முட்டிட்டு சாவறதுக்கு ஏங்க நீங்க கிளம்புங்க பாருங்க. நான் பார்த்த வரைக்குமே முக்காவாசி ஆக்சிடென்ட் வந்து ஆட்டோல தான், பைக்ல தான். இப்படி போறது. ஆமா, எங்க வேணா இண்டிகேட்டர் போடாமல திரும்புறீங்க. ஆட்டோக்காரங்க நடக்குது. ஒரு நாள் இண்டிகேட்டர் போட்டு திரும்பிருக்கீங்களாங்க? பஸ் ஸ்டாண்ட் அங்க உள்ள இருக்க கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, அப்பா அங்க நிப்பாடு பண்ணுங்க, உடனே இப்படி வளைச்சு. சரி, சேஃப்டியை பத்தி பேசுறாரு. சரிங்களா, பைக் டாக்ஸில வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே ஹெல்மெட் போடணும். இவனுக்கு கொடுக்குற ஹெல்மெட்டை பாத்திருக்கீங்களா? நாய்க்கு உதற மாதிரி அதைத்தான் கொடுக்குறானுங்க. அதுல என்ன சேஃப்டி இருக்குன்னு சொல்லிட்டு நீ கூட்டு போற தெரியுமா? ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நான் கீழே விழவே போறது இல்லையே. நான் வந்து ரூல்ஸ் மதிக்கணுன்றதுக்காக அந்த ஹெல்மெட் கொடுக்குறேன். ஓகேங்களா, ரூல்ஸை மதிக்கிறதுக்கா இல்ல சேஃப்டிக்கா? இல்ல இவ்வளவு பேசுறீங்களா, ரூல்ஸ் நீங்க மதிக்கிறீங்களான்னு கேக்குறேன். நாங்க மதிச்சிட்டு தான் இருக்கோம். எந்த சைடுல பல குற்றங்கள் இருக்கு. பேர் நீங்க சட்டை போட்டு ஓட்டுறீங்க. சட்டை வந்து எத்தனை ஆட்டோல வந்து வெறும் துணி காய போடுறதுக்காக போட்டுறீங்க. நீ படத்தை பார்த்துட்டு வந்து வளராத தம்பி. படத்தை பார்த்துட்டு வளராத தம்பி. இப்போ வந்து எல்லாருமே போட்டு தான் ஓட்டுறாங்க. சரிங்களா, இப்ப கூட ஒரு சட்டை, இப்போ அவர் ஆட்டோ டிரைவரா இருந்தா அவர் என்ன பண்றாரு, போட்டுருக்கணும். ஏங்க இது இப்போ கூட உட்கார்ந்துட்டு இருக்க படையப்பா படம் பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே இங்க வந்திருக்காரு, போட்டு மேல படையப்பா படைய பண்டு போட்டு வந்திருக்காரு. குவார்டர் போட்டா படையப்பா போட்டு பைக் டாக்ஸினால தான் கள்ளக்காதல்லாம் அதிகமாகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏங்க கள்ளக்காதல், லெஸ்பியன், எல்ஜிபிடி எல்லாமே வந்து பைக் டாக்ஸில கள்ளக்காதல் நடக்கிறது இல்லையா? இல்ல வேற எங்க ரயில்வே ஸ்டேஷனே இல்லையே, ஃபர்ஸ்ட்லாம் வந்து போறதுக்கு கஷ்டமா இருக்குமே. பக்கத்து வீடுமே கள்ளக்காதல் நடக்குது. என்னங்க நீங்க ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து பைக்ல வந்து யாராலையும் ஏத்த முடியாது. இப்போ நான் கேட்டா பைக் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், ஈஸியா வந்து ஏறுறாங்க. ஏங்க ஆமாங்க, ஆட்டோ நான் வர வச்சேன், ஆட்டோ காலேஜுக்கு போறேன்ப்பா, ஆட்டோ வருது அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ரேர் தானே? ரொம்ப ரேருங்க. இவனுங்க வந்து எது வந்து அண்ணன் தங்கச்சி யாரு ஹஸ்பண்ட் எதுவுமே தெரிய மாட்டேன், எல்லாம் ஒரே மாதிரி. ஏன் நடக்க மாட்டீங்கன்னா அவங்க பிஹேவ் பண்ற பிஹேவ் அப்படி ஒன்னொன்னு ஏறு உட்காரு அப்படின்னா அவன் வந்து நாங்க வந்து உள்ளத்துக்கு உண்மையா வந்து ஓப்பனா இருக்குன்னு வச்சுங்க. இவனுங்க நடிப்பானுங்க. இப்படிலாம் வந்து ஏதாவது பொண்ணுகிட்ட பேசினா அந்த பொண்ணு பைக்கில் ஏறுமா? ஏறாது. ஏங்க இவங்க எல்லாமே படத்தை பார்த்துட்டு தான் வளர்றாங்க. இப்போ எனக்கும் அக்கா தங்கச்சிலாம் இருக்குது. சரிங்களா, எனக்கு வந்து என் அக்கா தங்கச்சியோட சேஃப்டி முக்கியம். நான் வந்து அனுப்ப மாட்டேன். நான் வந்து குரங்கு நாய் உங்களோட பிறந்தேன். நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தேன். எல்லாருக்குமே இருக்கும், என் அக்கா தங்கச்சியோட எல்லாருமே தான் பிறந்திருப்பாங்க. ஏங்க சேஃப்டின்றது முக்கியம். சரிங்களா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புக் பண்ணுறது ஒரு பைக் நம்பரு, இவனுக்கு கொண்டு வர்றது ஒரு பைக் நம்பரு. சரிங்களா, இவன் மவுண்ட் ரோடு போகிறேன்னு சொல்லிட்டு தாம்பரம் போகிறானோ பூந்து யாருங்க? நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு பைக்கு புக் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு இருக்கேன், வண்டி பஞ்சர் ஆகுது, இல்ல வண்டி பிரேக் டவுன் ஆகுது. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? கஸ்டமர் வெயிட் பண்ண சொல்ல முடியும். கேன்சல் பண்ண வேண்டியதானே? ஏங்க அந்த கஸ்டமர் கால் பண்ணி அர்ஜென்ட்ங்க, அது பொண்ணா இருந்திருக்கும், டக்குன்னு இன்னொரு பைக் சூப்பர் பைக் ஒண்ணு இல்ல பசங்களுக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி அதுவும் பண்ணுவானுங்க. அதெல்லாம் ஆட்டோக்காரங்க தான் பண்ணுவாங்க மெயினா. பொண்ணு நினைச்சிங்களா சூப்பர் பைக் எடுத்துட்டு போவானுங்க. இதே தாத்தாவோ பாட்டியோ புக் பண்ணான்னு வச்சுங்களேன், டிவிஎஸ் எக்ஸல் எம்ஐடி இந்த மாதிரி எடுத்துட்டு போவாங்க. கேளுங்க. ஏங்க அவர் பேசுறதுல நான் இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? டாக்ஸி பைக் டாக்ஸி சூப்பர் பைக்ல தாத்தா பாட்டி எப்படி ஏத்துவீங்க?
அப்போ நீங்கள் டிவிஎஸ் 50 XL ஹீரோ ஹோண்டா தான் எடுத்துகிட்டு போனால் தான் அவங்க உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பைக் டாக்ஸியில் இவ்வளோ பைக் வச்சிருப்பீங்க, எவ்வளோ சர்வீஸ்னாலும் கொடுத்துருவீங்க. எக்ஸல் கேட்டால் எக்ஸல், அவ்வளோதான் எது கேட்டாலும். ஏங்க தோனி வச்சிருக்காரு பார்த்தீங்களா பைக்குக்கு தனியாக ஒரு பில்டிங் அந்த மாதிரி வச்சிருப்பானுங்க. கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எடுத்துகிட்டு போகிற கேஸ். ஏங்க இவங்களே எத்தனை நாள் வந்து எத்தனை ஆட்டோ வந்து மாற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாமே மஞ்சள் ஆட்டோ. நீங்களே சொல்லுங்கள். அதனால தான் தப்பிச்சிக்கிறாங்க. எல்லாமே ஒரே கலர் ஆட்டோ ஒரே இதுன்றதுனால நம்பர் பிளேட்டையாகவும் பார்க்குறான். ஆட்டோ அவ்வளோதான். லொக்கேஷன் வர போகிறான், நானா நீ தானா அப்படின்ட்டு உள்ள கூப்பிட்டு போகிறீங்க. ஒரே கலரில் ஓட்டுறதுக்கு நான் ஏன்டா 9 ஆட்டோ வாங்க போகிறேன். அதான் ஒரு ஆட்டோ தான் எங்கள்கிட்ட இருக்கு. நீ அதாங்க பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா இப்போ வேற ஆட்டோ எடுத்துட்டு வரேன்னு எனக்கு கேன்சல் பண்ணிட்டு போகிறேன். எத்தனை பேர் நம்பர் பிளேட் பார்த்து ஏற போகிறாங்க. ஏங்க இப்போ எல்லாருமே அதை பார்த்து தான் ஏறுறாங்க. ஒரு பொண்ணு வருதுன்னா அதுதான் சேஃப்டியே. சரிங்களா, நீ பாட்டுக்கு வந்து 744ன்றதுக்கு பதிலாக வேறு எதனா நம்பரை எடுத்துகிட்டு வந்துப்போ. ஆட்டோக்காரங்களே நான் புக் பண்ணியே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. தம்பி நம்பரு 944 இப்படி வரும்பா அப்படி சொல்லி தான் ஆட்டோக்காரங்களே எத்தனை பேர் வந்து ஏறிடுறாங்க. ஆட்டோக்காரங்க வந்து பிஹேவியரும் சரி கிடையாது, அவங்களோட இதுவும் சரி கிடையாது. அவங்களோட ரேட்டை வந்து அவங்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள தேடி வருவாங்க. சரி, எவ்வளோ ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்? ஒரு கிலோமீட்டருக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது சில வந்து வண்டி வந்து டீசல் இருக்கும், சில வண்டி வந்து இது சிஎன்ஜியில் ஓட்டுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு தெரியல. நம்மளுக்கு ஒரு அந்த இப்போ வந்து ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த கிலோமீட்டருக்கு டீசல் வந்து 10 ரூபா ஆகுது, இல்லை சிஎன்ஜி வந்து 10 ரூபா ஆகுதுன்னா மேலே ஒரு 2 வீட்டில் யாராவது ஆட்டோ பைக் எங்களுக்கு அவ்வளோதாங்க லாபமே வரும். எங்களுக்கு லாபம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செலவும் போக கம்மி தாங்க. சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ரேட்டு சொல்கிறோம். இங்கே ஏன்னா நான் வந்து குவார்டர் அடிக்கிறது வந்து நீ சிக்கன மாறுன்னு என்ன சொல்கிற? உனக்கு எதுக்கு 1.5 லட்ச ரூபா ஃபோனு? ஃபஸ்ட்டு நீர்றா. சரியா, எனக்கு அட்வைஸ் அவர் சொல்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. வந்து நான் என்னோட தேவைக்காக இருக்கிறேன். இப்போ அவர் வந்து 3000 ரூபாய் செலவுக்கு வந்து என் குடும்பத்துக்கு 10 என் குடும்பத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அவன்கிட்ட. அதான் சொல்கிறேன், நான் குடும்பத்துக்கு கொடுக்கல, நான் எனக்கு தானே செலவு பண்ணிக்கிறேன். கிடையாது, எனக்கு என் குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஆட்டோ ஓட்டுறேன். உனக்கு என்ன காண்டு? எனக்கு காண்டு ஏங்க. நாங்கள் ரேப்பிடோ வந்து சண்டை போட்டோம், ஆட்டோக்காரங்க நீங்கள் தாங்க எங்கள் மேலே ஜொமேட்டோன்னு சொல்லிட்டு அதில் போய் வண்டி ஓட்ட வேண்டியது. வண்டி தானே ஓட்டணும் பைக்கு, நீ அதில் போய் ஓட்ட வேண்டியது. எதுக்கு நீ வந்து வேலை முடிச்சு பார்ட் டைமாக ஓட்டுறேன்? எப்படி நான் போய் டெலிவரி ஓட்டுறாங்கற நீ எனக்கு செலவு அடி வாங்குது. நீ வந்து வர சில்லற எடுத்து போயிடுற. இப்போ நீ சொன்னல திருவண்ணாமலையில ஆட்டோ எல்லாம் ஓடுறது, பைக் டாக்ஸி எல்லாம் ஓடுறது இல்ல. திருவண்ணாமலை டாக்ஸியே கிடையாதுடா, பைக் டாக்ஸி. அதான் அங்க ஆட்டோ எடுத்து போயிடுங்க, வியாபாரம் நல்லா வரும்ல. ஏன்னா இங்க இருந்து நான் திருவண்ணாமலையில போய் ஓட்டுறதுக்கு என்ன பைத்தியக்காரனா நான்? அதான் தெரியல. ஏன்னா நீ இங்க உள்ளூர்ல வந்து ஃபிகரோட சுத்தணும்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து திருவண்ணாமலை போணுமா? ஏன்னா என்ன பார்த்தா காமெடியா வாழ்வாதாரம் அடிப்பதுல சரி முடியல. அப்ப எங்க போய் பழக்க? ஏன் வாழ்வாதாரம் இங்க தான் இருக்கு. சரி நிப்பாட்டுங்க. ஐயோ உனக்காக நான் திருவண்ணாமலைலாம் போக முடியாது. பீகார்ல இருந்து வந்து பழக்கறான்ல அவனாம. இவங்க ரெண்டு பேரும் கூட்டி ஒரு நிமிஷம் இருக்கடா. உள்ளூர்காரன் நான் பேசிக்கிறியா? கடைசியில் உங்க 2 பேரும் கூட்டி ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம்னு பார்த்தா முடியல. ஸோ இது வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.